ஆசிரியர்களுக்கு வணக்கம். டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, சயின்ஸ் கிளாஸ் பார்க்க போகிறோம். அதாவது 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 200 கொஷின்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் சயின்ஸ்க்கு வந்து கொஷின்ஸு வந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு ஒருத்தான ஒரு 200 கொஷின்ஸ் எடுத்து வந்திருக்கேன். கொஷினை பாருங்கள். கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், ஒரு சாம்பிள் கட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஷின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திசை காட்டும் கருவியினை கண்டறிந்தவர் யார்? சீனர்கள். அதுக்கப்புறம் பாருங்க, கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி. அதுக்கப்புறம், நீரில் கரையும் வைட்டமின்கள் யாவை? வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி. ஸோ இந்த மாதிரி 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் உள்ள சயின்ஸில் உள்ள ஒரு 200 கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜி எல்லாத்துலேயும் சேர்த்து ஒரு 200 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி டேட்டில் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 6 days தான் இருக்குது டெட் எக்ஸாமுக்கு. கம்மிங் சண்டே வந்து டெட் எக்ஸாமினேஷன். பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும். ஸோ இருந்து வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? கெல்வின். அடுத்து செகண்ட் பாருங்கள், நிலவில் பொருளின் எடை எவ்வாறு இருக்கும்? பூமியை விட குறைவாக இருக்கும். பூமியில் உள்ள எடையில் 1/6 பங்கு இருக்கும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது என்று கூறிய இந்திய வானியல் அறிஞர் யார்? அறியப்பட்டா. அலைவு இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. தனி ஊசலின் இயக்கம். பருமன் என்பது எத்தகைய அலகு? வழி அலகு. தேசிய இயற்பியல் ஆய்வகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. தேசிய இயற்பியல் ஆய்வகத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லி. தற்சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. பம்பரத்தின் இயக்கம். தற்சுழற்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. பம்பரத்தின் இயக்கம். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி எது? ஓடோமீட்டர். தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவினை கணக்கிட பயன்படும் கருவி எது? ஓடோமீட்டர். அடுத்த கொஸ்டின், 1 கிலோ கிராமிற்கான நிலையான அளவு எங்கு வைக்கப்பட்டுள்ளது? பிரான்ஸ். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு என்ன? கேண்டிலா. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்க, சாதாரணமாக அறை வெப்பநிலையில் நீரின் வெப்பநிலை எவ்வளவு இருக்கும்? 30 டிகிரி செல்சியஸ். உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை நிலவும் பகுதி எது? அண்டார்டிகா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12, நமது உடலின் சராசரி வெப்பநிலை எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ். மின் மோட்டாரின் முன்மாதிரியை வடிவமைத்தவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. மின் விளக்கை கண்டறிந்தவர் யார்? தாமஸ் ஆல்வா எடிசன். மின்சாரத்தை உருவாக்கும் திறன் படைத்த மீன் வகை எது? ஈல் மீன். ஆய்வகங்கள் மற்றும் சமையலறைகளில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்களை தயாரிக்க பயன்படுத்துவது எது? போரோசிலிகேட் கண்ணாடி. அழுத்தப்பட்ட சமையற்கலனின் வெப்பநிலை எவ்வளவு? அதாவது ப்ரெஷர் குக்கரோட வெப்பநிலை கேட்டிருக்காங்க. 120 டிகிரி செல்சியஸ். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதனுடைய எடை என்னவாகும்? எடை வந்து மாறாது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 19, மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவிட பயன்படும் கருவி எது? அம்மீட்டர். மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவிட பயன்படும் கருவி எது? அம்மீட்டர். டைனமோவை கண்டுபிடித்தவர் யார்? மைக்கேல் ஃபாரடே. திசை காட்டும் கருவியினை கண்டறிந்தவர் யார்? சீனர்கள். தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்போதும் எந்த திசையில் நிற்கும்? வடக்கு, தெற்கு. காந்தங்கள் அவற்றின் காந்த தன்மையை எப்போது இழந்துவிடும்? மேற்கண்ட அனைத்தும். அதாவது ஒரு காந்தத்தை வந்து நம்ம வெப்பப்படுத்தும் போது, சுத்தியால் தட்டும் போது, உயரத்திலிருந்து கீழே விழும்போது அதனுடைய காந்தத்தன்மை என்ன பண்ணும்? இழந்துரும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும் வந்து இது கரெக்டான ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் எது மின் நற்கடத்தி? வெள்ளி. கீழ்கண்டவற்றுள் எது மின் நற்கடத்தி? வெள்ளி. நீரின் கொதிநிலை மற்றும் உறைநிலை முறையை காண்க. நீரின் கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ். உறைநிலை வந்து 0 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் காணப்படும் இடம் எது? தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் காணப்படும் எது? நெய்வேலி.
பின்வருவனவற்றுள் எது அடிப்படை அளவு? கிலோகிராம், அதாவது நிறை. இயற்கை காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. மேக்னைட். இயற்கை காந்தத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. மேக்னைட். வெப்பநிலையை துல்லியமாக அளவிடும் பயன்படுத்தப்படும் கருவி எது? தெர்மோமீட்டர். வெப்பநிலையை துல்லியமாக அளவிட பயன்படும் கருவி எது? தெர்மோமீட்டர். சர்வ கரைப்பான் அல்லது பொது கரைப்பான் என்று அழைக்கப்படுவது எது? நீர். சலவை இயந்திரம், வாஷிங் மிஷின் செயல்படும் தத்துவம் எது? மைய விலக்கு விசை. பருப்பொருட்கள் அனைத்தும் எதனால் ஆனது? அணுக்கள். பருப்பொருட்கள் அனைத்தும் எதனால் ஆனது? அணுக்கள். தங்கத்தின் தூய்மையை எந்த அலகால் அளக்கலாம்? கேரட். தங்கத்தின் தூய்மையை எந்த அலகால் அளக்கலாம்? கேரட். குடிநீரில் உள்ள மாசுக்களை நீக்க பயன்படும் நவீன முறை எது? குடிநீரில் உள்ள மாசுக்களை நீக்க பயன்படும் நவீன முறை எது? எதிர் சவ்வூடு பரவல், RO சிஸ்டம். எதிர் சவ்வூடு பரவல். நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? டேனியல் ரூதர்ஃபோர்ட். சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர்கள் தாக்கத்திலிருந்து பூமியை பாதுகாப்பது எது? ஓசோன் மண்டலம். காற்று என்பது ஒரு கலவை என்று கண்டறிந்தவர் யார்? ஜோசப் பிரிஸ்லி. ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யார்? லவாய்சியர். ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யார்? லவாய்சியர். பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு தருக. மேற்கண்ட அனைத்தும், அதாவது கற்பூரம், நாப்தலின், அயோடின். ஸோ இந்த மூணுமே என்னன்னா பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு. பதங்கமாதல் என்னன்னா ஒரு சாலிடு, ஒரு திடப்பொருள் வந்து திரவ நிலைக்கு வராமல் அப்படியே டைரெக்டாக என்ன பண்ணும், வாயு நிலைமைக்கு மாறதான் எனது பதங்கமாதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கற்பூரம், நாப்தலின், அயோடின். இப்போ கற்பூரத்தை நீங்கள் வந்து வெளியில் எடுத்து வச்சிங்கன்னா அது எப்படி இருக்கும்? திடப்பொருளாக இருக்கும், சாலிடாக இருக்கும். அது லிக்விட் ஸ்டேட்டுக்கு வராமலே என்ன பண்ணும்? கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ அதான் எனது பதங்கமாதல். ஒளிச்சேர்க்கை நடைபெற சூரிய ஒளி தேவை என்பதை நிரூபித்தவர் யார்? ஜான் இன்சன் ஹவுஸ். காற்றில் கலந்துள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் சதவீதம் என்னது? நைட்ரஜனோட சதவீதம் 78%, ஆக்சிஜனோட சதவீதம் 21. காற்றில் கலந்துள்ள நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சதவீதம் என்ன? 78% மற்றும் 21%. உலர் பனிக்கட்டி, சாலிட் CO2 என்று அழைக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு எந்த வெப்பநிலையில் திடப்பொருளாக மாற்றமடையும்? -57°C. உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். உலக நீர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மார்ச் 22, மார்ச் 2022. புவியில் காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நன்னீர் ஆகும்? 3%. புவியில் காணப்படும் நீரில் எத்தனை சதவீதம் நன்னீர் ஆகும்? 3%. ஒரு கெலன் என்பது எத்தனை லிட்டர் ஆகும்? 3785 லிட்டர். இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஒரு கெலன் என்பது எத்தனை லிட்டர் ஆகும்? 3785 லிட்டர். வேதியியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர். நவீன வேதியியலின் தந்தை யார்? இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. நவீன வேதியியலின் தந்தை யார் அப்படின்னா லவாய்சியர். அல்லது வேதியியலில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் யாருன்னு கேட்டாலும் என்னதான் ஒரே கொஸ்டின், ஒரே ஆன்சர் தான், லவாய்சியர். எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? லவாய்சியர். எலமெண்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் லவாய்சியர். உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது? இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், மண்புழு. ஓகே, ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து, நாம் சமையலுக்கு பயன்படுத்தும் சாதாரண உப்பு எது? சோடியம் குளோரைடு, NaCl. வெங்காயத்தை நறுக்கும்போது கண்களில் எரிச்சலுடன் கண்ணீர் வர காரணம் என்ன? புரோப்பேன், தையல், எஸ் ஆக்சைடு வாயு. ஓகே, ஸோ வெங்காயத்தில் என்ன இருக்குன்னா புரோப்பேன், தயால், எஸ் ஆக்சைடு என்ற வாயு இருக்கிறதுனால தான் நம்ம வெங்காயத்தை நறுக்கும்போது நம்ம கண்ணிலேருந்து என்ன வருது? தண்ணீர் வருது. அடுத்து, சிமெண்டை 1824ஆம் ஆண்டு முதலில் கண்டுபிடித்தவர் யார்? ஜோசப் ஆஸ்பிடின். தாவரங்களுக்கு தேவையான 3 முக்கிய முதன்மை ஊட்டச்சத்துக்கள் யாவை? மேற்கண்ட அனைத்தும். தாவரங்களுக்கு என்னென்ன சத்துக்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன்மையான சத்துக்கள் என்னென்னா, ஒன்று வந்து நைட்ரஜன், ரெண்டாவது வந்து பாஸ்பரஸ், மூணாவது வந்து பொட்டாசியம். இந்த ஆர்டரை வச்சுக்கோங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஃபீனால் என்பது வேதியியல் ரீதியாக என்ன? கார்பாலிக் அமிலம். ஃபீனால் என்பது வேதியியல் ரீதியாக என்ன? கார்பாலிக் அமிலம். இருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பின் பெயர் என்ன? இருவித்திலை தாவரங்களில் காணப்படும் வேர் தொகுப்பின் பெயர் என்ன? ஆணிவேர் தொகுப்பு. உயிரினத்தின் மிகப்பெரிய அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு எது? செல்கள். உயிரினத்தின் மிகப்பெரிய அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகு எது? செல்கள். ஜீராங் பறவைகள்
பூங்கா எங்கு அமைந்துள்ளது? சிங்கப்பூர். ஜிராங் பறவைகள் பூங்கா எங்கு அமைந்துள்ளது? சிங்கப்பூர். கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி. கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? திருநெல்வேலி. நீரில் கரையும் வைட்டமின்கள் யாவை? வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சாரி நீரில் கரையும் வைட்டமின்கள் யாவை? வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் சி. வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? மாலைக்கண் நோய். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் இதை கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? மாலைக்கண் நோய். கால்சியம் குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் எது? ரிக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? மாலைக்கண் நோய். கால்சியம் குறைபாட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படும் நோய் ரிக்கெட்ஸ். மனித உடலின் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது? பிட்யூட்டரி சுரப்பி. மனித உடலின் தலைமை சுரப்பி என்று அழைக்கப்படுவது எது? பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 61 பாருங்க. மனிதனின் முகத்தில் காணப்படும் மிகப்பெரிய மற்றும் உறுதியான எலும்பு எது? மனிதனின் முகத்தில்னு கேட்டிருக்காங்க. நம்ம உடம்புல கேட்டால் அது வேற, முகத்தில் கேட்டால் அது வேற ஆன்சர். ஓகேவா? ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மனிதனின் முகத்தில் காணப்படும் மிகப்பெரிய மற்றும் உறுதியான எலும்பு எது? கீழ்த்தாடை எலும்பு. சூரிய ஒளியின் உதவியால் மனித உடலால் தயாரிக்கப்படும் வைட்டமின் எது? வைட்டமின் டி. மூளையைச் சுற்றி அமைந்துள்ள பாதுகாப்பு உறையின் பெயர் என்ன? மெனிஞ்சடிஸ். மூளையைச் சுற்றி அமைந்துள்ள பாதுகாப்பு உறையின் பெயர் என்ன? மெனிஞ்சடிஸ். இரத்த சிவப்பு அணுக்கள் ஆர்பிசி உருவாகும் இடம் எது? எலும்பு மஞ்சை. ஆர்பிசி உருவாகும் இடம் எது? எலும்பு மஞ்சை. மனித சிறுநீரகத்தின் வடிவம் என்ன? அவரை விதை வடிவம். மனித சிறுநீரகத்தின் வடிவம் என்ன? அவரை விதை வடிவம். மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? லக்னோ. ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது எது? டேப். அளவு நாடா. வேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் பை வினாடி. வேகத்தின் எஸ்ஐ அலகு என்ன? மீட்டர் பை வினாடி. வேதியியல் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? மின்கலன் பேட்டரி. வேதியியல் ஆற்றலை மின்னாற்றல், அதாவது கெமிக்கல் எனர்ஜியை கரண்ட் எனர்ஜி ஓகே மாற்றும் எது? அதுனா என்னது? மின்கலம் பேட்டரி. வேதியியல் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? பேட்டரி. சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்தும். சிமெண்டில் ஜிப்சம் சேர்க்கப்படுவதற்கான முக்கிய காரணம் என்ன? கெட்டிப்படும் தன்மையை தாமதப்படுத்தும். பல்லியின் சுவாச உறுப்பு எது? நுரையீரல். செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? ராபர்ட் கூக். இந்தியாவின் தேசிய மரம் எது? ஆலமரம். இந்தியாவின் மிக நீளமான நதி எது? கங்கை நதி. இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம் எது? தார் பாலைவனம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. ஒரு செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும் அப்படின்னா அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. ஸோ இது மூணுமே என்னது? ஒரு செல் உயிரி. ஓகேவா? ஸோ ஒரு செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. இவை அனைத்தும் அப்படின்னா என்னது? அமீபா, பாரமீசியம், யூக்ளினா. இவை எல்லாமே என்னதான்? ஒரு செல் உயிரி தான். அடுத்து, ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி எதில் காணப்படுகிறது? நெல்லிக்காய். ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி எதில் காணப்படுகிறது? நெல்லிக்காய். எந்த உணவுப் பொருளில் அதிகப்படியான புரதம் காணப்படுகிறது? சோயா பீன்ஸ். எந்த உணவுப் பொருளில் அதிகப்படியான புரதம் காணப்படுகிறது? சோயா பீன்ஸ். இரும்புச்சத்து குறைபாட்டால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்? இரத்த சோகை, அனிமியா. இரும்புச்சத்து குறைபாட்டால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய் எது? இரத்த சோகை, அனிமியா. மனித உடலில் மிக நீளமான செல் எது? நரம்பு செல். மனித உடலில் காணப்படும் மிக நீளமான செல் எது? நரம்பு செல். நமது உடலில் உள்ள மிகப்பெரிய எலும்பு எது? தொடை எலும்பு. நமது உடலில் உள்ள மிகப்பெரிய எலும்பு எது? தொடை எலும்பு. உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எது? உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எது? மூளை. சிறுநீரகத்தின் அடிப்படை மற்றும் செயல்பாட்டு அலகு என்ன? நெஃப்ரான். சிறுநீரகத்தின் அடிப்படை மற்றும் செயல்பாட்டு அலகு என்ன? நெஃப்ரான்.
விலங்கு செல்களில் மிகப்பெரிய மிகப்பெரியதான நெருப்புக்கோழி முட்டையின் விட்டம் எவ்வளவு? விலங்கு செல்களில் மிகப்பெரியதான நெருப்புக்கோழியின் முட்டையின் விட்டம் எவ்வளவு? 170 mm. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். சணல் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? மேற்கு வங்காளம். சணல் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? மேற்கு வங்காளம். திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் எது? நான் மெட்டல். அலோகம் அப்படின்னா என்னது? நான் மெட்டல். எது அப்படின்னா புரோமின். திரவ நிலையில் உள்ள ஒரே அலோகம் நான் மெட்டல் எது? புரோமின். திரவ நிலையில் உள்ள ஒரே உலோகம் எது? மெட்டல். பாதரசம், மெர்க்குரி. கொஸ்டின் பாருங்க, டிஃபரன்ஸ் பாருங்க. திரவ நிலையில், அதாவது லிக்விட் ஸ்டேட்டில் உள்ள நான் மெட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து புரோமின். அதே லிக்விட் ஸ்டேட்டில் உள்ள உலோகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னது? மெர்க்குரி. மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி எது? வோல்ட்மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை அளக்க உதவும் கருவி எது? வோல்ட்மீட்டர். ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அரேபிய அறிஞர் யார்? அல் ஹசன் ஹைபந்த். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு? 3,00,000. வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளவு? 3,00,000 கிலோமீட்டர் பை நொடி. ஓகேவா? நெக்ஸ்ட், தொலைநோக்கியை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? ஹான்ஸ் லிப்ரோஸ். இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுவர் யார்? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். முதலில் அணுக்கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஜான் டால்டன். முதலில் அணுக்கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஜான் டால்டன். மனித உடலின் எலும்பு மண்டலத்தில் மொத்தம் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206. மனித உடலின் எலும்பு மண்டலத்தில் மொத்தம் எத்தனை எலும்புகள் உள்ளன? 206. நம் உடலில் உள்ள மிகப்பெரிய எலும்பு எங்குள்ளது? காது. நமது உடலில் உள்ள மிகச்சிறிய எலும்பு எங்குள்ளது? காது. நடு செவி எலும்பு. நமது உடலில் உள்ள மிகப்பெரிய எலும்பு எது? தொடை எலும்பு. உடலின் மத்திய கட்டுப்பாட்டு மையம் என்று அழைக்கப்படுவது எது? மூளை. சிறுநீரகத்தின் அடிப்படை செயல்பாட்டு அலகு என்ன? நெப்ரான். விலங்கு செல்களில் மிகப்பெரியதான நெருப்புக்கோழி முட்டையின் விட்டம் 170 mm. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். சணல் உற்பத்தியில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? மேற்கு வங்காளம். இயக்கம் மற்றும் அளவீடுகள் பகுதியிலிருந்து